வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். 7 நாட்டு சனியில் கூட அவ்வளவு கொடுமையை பண்ணாது, ஆனால் அட்டம சனி அவ்வளோ கொடுமை பண்ணும். இதே யோக ஜாதகமாக இருந்து யோக திசையாக இருந்தால் இவ்வளோ நாள் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு வைங்க, இப்போ நிச்சயமாக வேலைக்கு ஆள் கிடைப்பார்கள். அது ஒரு நல்ல விஷயம். எப்போவும் இல்லாத ஆசையெல்லாம் இப்போ வரும். நடித்து பார்க்கலாமா, நம்ம ஆங்கர் ஆகலாமா, நம்ம டிவி ஆங்கர் ஆகலாமா, அட்லீஸ்ட் யூடியூப் ஆங்கர் ஆகலாமா அப்படின்னு கலை சிந்தனை அதிகமாக இருக்கும். சொத்து சுகங்கள் பாதுகாக்க வேண்டும், கடனின் மூலமாக என்பி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக போராடுவீர்கள் 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 போராடுவீர்கள். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கும், புரோக்கரேஜ் கமிஷன். அரசாங்க உத்தியோகத்துக்காக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு காத்திருந்தவங்களுக்கு இப்போ நல்ல செய்தி வரும். 12 ஜூலை 2024 டு 26 ஆகஸ்ட் 2024. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் ஆடி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2024 செவ்வாய்க்கிழமை காலை 11:17 AM முதல் 16 ஆகஸ்ட் 2024 வெள்ளிக்கிழமை 7:42 PM வரை. மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். என்ன கடகராசி அன்பர்கள், ஏற்கனவே அஷ்டமத்து சனி என்னங்க செய்யும்? அசிங்கத்தை செய்யும், அவமானத்தை செய்யும், மானபங்கத்தை செய்யும். இருக்கிறத விட உயிரை விட்டுடலாமான்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான எண்ணத்தை தூண்டும். அகால மரணங்கள், ஆமாம், உங்களுக்கோ உங்களை குடும்பத்திலோ ஏற்படும். மொத்தத்தில் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கும். ஆமாம், 7 நாட்டு சனியில் கூட அவ்வளோ கொடுமையை பண்ணாது, ஆனால் அட்டம சனி அவ்வளோ கொடுமை பண்ணும். இதே யோக ஜாதகமாக இருந்து யோக திசையாக இருந்தால் உங்களை பெருங்கொண்ட கடனை வாங்கி வச்சு அதன் மூலமாக உங்களுக்கு டயபெட்டிக்ஸு, பிபி, சுகரு, இன்னும் நிறைய இருக்குது. இல்லை ஒன்று வந்தால் இந்த சுகருன்ற ஒன்று வந்ததுனாக்கா அதுதான் இன்வைட்டிங் ட்ரபிள்ஸுன்றான் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில். அது ஒன்று வந்தால் எல்லா வியாதியும் கொண்டாந்துருன்றான். நரம்பு தளர்ச்சியை கொண்டு வந்துடும். ஆமாம், எல்லாம் கொண்டு வந்து சுகர் ஒன்று வந்தால் எல்லாம் வந்துடும். 1 by 1 வந்துடும். அதனால் சுதானமாக இருந்துக்கிறது நல்லது. லாபத்தில் குரு வந்திருக்கார் எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க, அது கரெக்டு தான். அதனால தான் ஓரளவுக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா அதுவும் விட முடியாது. ரைட், இப்போ பலனை கேளுங்க. இந்த மாதம் உங்களுடைய மனம், உடல், ஆத்மா, புத்தி, அறிவு இதெல்லாம் எதை நோக்கி செல்லும், எதை சாதிக்க வேண்டும் என்று உந்துதல் சக்தி ஏற்பட்டு செயல்படுவீர்கள். சொத்துக்களை முதல்ல காப்பாற்றணும். சொத்தே இல்லைன்னா ஒரு சொத்து வாங்கணும். தாயின் உடல்நலத்தின் மீதும் தன்னுடைய சுகத்தின் மீதும் தன்னுடைய
தகப்பன் மீதும் வாங்கிய கடனை ஒழுங்காக கட்டிடணும், இல்லைன்னா அவமானப்படணும் அப்படின்றதில் விழிப்புணர்வாக இருப்பீர்கள். மேலும் இந்த மாதம் உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்துமே நீங்கள் கற்ற வித்தையின் மூலமாகத்தான் அதை ஈட்ட முடியும். மேலும் ஏதாவது ஒரு காணி நிலமாவது வாங்கி போடலாயா அப்படின்ற அளவுக்கு மனசில் ஒரு உந்துதல் சக்தி ஏற்படும். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு இப்போ நிச்சயமாக வேலைக்கு ஆள் கிடைப்பார்கள். அது ஒரு நல்ல விஷயம். பிறகு 29 ஜூன் 2024 மீண்டும் கணவன் மனைவிக்குள்ளே பிணக்குகள், பிரிவினைகள், இல்லைன்னா மனைவி உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதற்கு அதிகாரம் உண்டு. ஒரு நண்பன் ஒரு நண்பி மூலமாக பொருளாதார ஆதாயம் அடைவதற்கு அதிகாரம் உண்டு. எப்போ இல்லாத ஆசையெல்லாம் இப்போ வரும். நடித்து பார்க்கலாமா, நம்ம ஆங்கர் ஆகலாமா, நம்ம டிவி ஆங்கர் ஆகலாமா, அட்லீஸ்ட் யூடியூப் ஆங்கர் ஆகலாமா அப்படின்னு கலை சிந்தனை அதிகமாக இருக்கும். அது ஆயர்கலைகள் 64 எது அவங்க கர்ம வினையில் வரணும்னு அவங்க அடிப்படை ஜாதகத்தில் வரம் வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது கிரக அமைப்புடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அடுத்தபடியாக ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. உடல்நல உபாதைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு, ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். பிறகு முத்தான 4 பலன்களை கேட்டுக்கோங்க. 6 ஜூலை 2024 முதல் 31 ஜூலை 2024 வரை இந்த காலகட்டம். இந்த 6 ஜூலை 2024 முதல் 31 ஜூலை 2024 வரையிலும் சொத்து சுகங்கள் பாதுகாக்க வேண்டும். கடனின் மூலமாக என்பி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக போராடுவீர்கள். இப்படி 3 முறை சொன்னாக்கா அதுக்காகத்தான் நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் மூளையில் இருக்குதுன்னு அர்த்தம். சுயத்தொழில் இல்லாதவர்கள் சுயத்தொழிலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இந்த மாதம். மதுபான ஆலைகளில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல சம்பள ஊழியம் கிடைக்கும். டாஸ்மாகில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் பார்க்கலாம் இந்த மாதம். அதுவும் பாண்டிச்சேரியில் பார் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் இன்னும் ஜாஸ்தியாக வரும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏசி பார் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா ஜாஸ்தியாக வரும். ஏற்கனவே 10 ரூபா ஒரு குவார்ட்டருக்கு வாங்கினவங்க இப்போ 20 ரூபா கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆள் வரும் உங்களுக்கு. நீங்கள் கடகராசியாக இருந்தால், எல்லாருக்கும் கிடையாது, வரும். இது ஒரு நல்லது. யாராவது டிவி சீரியல் நடிகர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, நடிகர் கலைத்துறையில் இருந்தால் அவங்களுக்கும் இப்போ நல்ல பட வாய்ப்பு வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும். துணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தது 12 ஜூலை 2024 முதல் 26 ஆகஸ்ட் 2024 வரை இந்த காலகட்டம். 12 ஜூலை 2024 முதல் 26 ஆகஸ்ட் 2024 வரை நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கும். புரோக்கரேஜ் கமிஷன் கிடைக்கும். ஆமாம். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தாலும் நல்ல அமைப்பு உண்டு. அரசாங்க உத்தியோகத்துக்காக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு காத்திருந்தவங்களுக்கு இப்போ நல்ல செய்தி வரும். 12 ஜூலை 2024 டு 26 ஆகஸ்ட் 2024. 12 ஜூலை 2024 முதல் 26 ஆகஸ்ட் 2024 வரை. பிறகு 19 ஜூலை 2024 முதல் 22 ஆகஸ்ட் 2024 வரை இந்த காலகட்டம். மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும்.
இந்த 19 ஜூலை 2024 முதல் 22 ஆகஸ்ட் 2024 வரை உடல் நலத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தலையில் பொடுகு சம்மந்தப்பட்டது வரும், தலையில் கட்டி சம்மந்தப்பட்டது வரும், அதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் இந்த டைமில் இளைய சகோதரங்களால் விரய செலவு ஏற்படும். யாரால் ஏற்படும்? இளைய சகோதரர்களால் விரய செலவு என்ற தண்டம் வைக்கிற செலவு ஏற்படும். தண்டம் வைக்கிற செலவு ஏற்படும். அதிலையும் விழிப்பாக இருக்கணும். வருகின்ற 31 ஜூலை 2024 முதல் 24 ஆகஸ்ட் 2024 பார்த்தீங்களா, என் கருணை 16 ஆகஸ்ட் 24 மாதம் முடிகிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். அது 24 ஆகஸ்ட் 2024. மேலும் இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படும். அது உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக 8 ஆண்டுகளாக அதை நீங்கள் மட்டும் ஷேர் செய்யாமல் பிறருக்கும் தந்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி நண்பர்களுக்கு கடந்த நிகழ் எதிர்காலத்தை தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.